கன்னி ராசி நேயர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமும் காரணம் இல்லாமல் நடக்காதுங்க. இந்த வீடியோ உங்கள் கண்களுக்கு முன்னாடி வந்திருப்பதும் ஒரு சின்ன அறிகுறி தான். நீங்கள் சமீப காலமாக யோசிச்சுட்டு இருக்கும் விஷயங்கள், அதுக்கான பதில் தேடுற அந்த மனசு, இது எல்லாம் வீணாக போகலை. என்ன நடக்க போகுது, நான் சரியான பாதையில் தானா இருக்கேன்னு உங்களுக்குள்ள எழும் கேள்விகள், அதுக்கான விளக்கம் இங்கே ஆரம்பம் ஆகுது. வாழ்க்கை கொஞ்சம் மெதுவாக போகிற மாதிரி தோணலாங்க, ஆனால் அது நின்று போகலை. கன்னிராசிக்காரங்களே, அது உங்களை சரியான நேரத்துக்கும் சரியான இடத்துக்கும் கொண்டு போயிட்டே இருக்குங்க. இந்த நேரத்தில் நீங்கள் ஒரு சின்ன விஷயம் செய்யணும். தினமும் காலையில் உங்கள் குலதெய்வத்துக்கு ஒரு விளக்கேற்றுங்க. அந்த ஒளி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பத்தையும் இருளையும் அகற்றும். நம்பிக்கையோடு அந்த ஒரு அடியை எடுத்து வைங்க. பரமசிவனின் கருணை உங்களை பாதுகாக்குது. முருகப்பெருமானின் அருள் உங்களுக்கு துணை நிற்குது. இனி நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு முடிவும் உங்களை வெளிச்சம் இருக்கும் பாதைக்கு தான் கூட்டிச் செல்லும். அதனால் பயப்படாதீங்க, அமைதியாக இருங்க, நம்பிக்கையை மட்டும் விட்டுறாதீங்க. நேரம் உங்கள் பக்கம் திரும்புகிற நேரம் இதுதான். ஓம் நமச்சிவாய, ஓம் முருகா போற்றின்னு கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க உங்களுக்கான பலன்களை பார்க்கலாம். கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கு இனிமேல் நல்லது மட்டும்தான் நடக்கும். பொதுவாகவே இந்த கன்னிராசிக்காரங்களை பற்றி சொல்லணும்னா, மாறி மாறி எவ்வளவு தான் உடம்பு வருத்தி உழைச்சாலும் அதுக்கேற்ற ஒரு அங்கீகாரம் கிடைக்காத ராசியாக பாவம் இவங்க இருக்காங்க. என்னதான் மதிப்பில்லாத ஒரு ராசியாக இவங்க இருந்தாலும் பரவாயில்ல, பாசத்துக்கும் உண்மையான நேசத்துக்கும் கட்டுப்பட்டு தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய துன்பத்தையும் கஷ்டத்தையும் வெளியில் யார்கிட்டையும் சொல்லாமல் மறைச்சிக்கிட்டு வாழ்கிறவங்க. அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கையில் எவ்வளவோ அசிங்கத்தையும் அவமானத்தையும் சந்திச்சாலும் அதை எதையுமே வெளிப்படுத்தாமல் நம்ம அசிங்கப்பட்டாலும் பரவாயில்ல, தனக்குன்னு இருக்கக்கூடிய தன்னுடைய உறவுகளை காக்கக்கூடிய ஒரு உத்தமான குணம் கொண்டவங்களா இந்த கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. இப்படிப்பட்ட என் அன்பு கன்னிராசி நேயர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய கிரகநிலை அமைப்பு எப்படி அமைஞ்சிருக்கு அப்படின்ட்டு நம்ம இப்போ தெளிவாக பார்க்கலாங்க. உங்கள் ராசிக்கு சுகஸ்தானத்தில் கிரகங்களின் தலைவன் சூரிய பகவான், புத்திக்காரகன் புதன் பகவானும், அசுரகுருன்னு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானும், கூடவே செவ்வாய் பகவானும் அமர்ந்திருக்காங்க. அதே போல் ரணருண ரோகஸ்தானத்தில் சனி பகவானும் ராகு பகவானும் சஞ்சரிக்கிறாங்க. பாக்கியஸ்தானத்தில் மனோகாரகன் சந்திர பகவான் இருக்காருங்க. தொழில் ஸ்தானத்தில் குரு பகவான் இருக்காரு. அயன சயன போகஸ்தானத்தில் ஞானக்காரகன் கேது பகவான் இருக்காருங்க. இந்த கிரகநிலை மாற்றத்தின் மூலமாக இதுவரைக்கும் இருள் சூழ்ந்திருந்த உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பிரகாசம் வரப்போகுதுங்க. இப்படி கிரக நிலைகள் மாறுறதுனால நமக்கு என்னங்க நடக்க போகுது, அதை எப்படி நமக்கு ஏற்ற மாதிரி லாபமாக மாற்றிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் ரொம்ப விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். உண்மையிலேயே இந்த காலகட்டம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கொஞ்சமும் எதிர்பார்க்காத பல திடீர் திருப்பங்களை ரொம்ப எளிதாக கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரமாக இருக்குங்க. நீங்கள் மனசில் கனவு கண்ட பல நல்ல விஷயங்கள் இனி ஒன்றொன்னா நடக்க பிரகாசமான வாய்ப்பு இருக்குது. சுருக்கமாக சொல்லணும்னா கன்னிராசிக்காரங்களுக்கு இது ஒரு அற்புதமான ஜாக்பாட் அடிக்கக்கூடிய நேரமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாங்க. குறிப்பாக 5வது வீடான பூர்வீக புண்ணிய ஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் இருக்காரு. 6வது வீடான ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் பகவான், சுக்கிர பகவான், ராகு பகவான் ஆகிய 3 கிரகங்களும் இருக்கும் பொழுது எதிரிகளை எப்படி சமாளிக்கிறது, எதை வைத்து யாரை அழித்தால் நமக்கு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு தெளிவான திட்டம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே போல் குரு பகவான் 10வது இடத்துல வக்ரகதி பெற்றிருக்கிறதுனால உங்களை பதவியிலிருந்து துரத்த நினைப்பவர்களே அவங்க பலவீனம் என்னன்னு இடம் கண்டு உங்களால் சுலபமாக வெல்ல முடியுங்க. இந்த நேரத்தில் கன்னிராசிக்காரர்கள் முடிஞ்ச வரைக்கும் மலை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. உதாரணமாக சபரிமலை ஐயப்பன் கோவில், திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில், திருப்பதி ஏழுமலையான் கோவில், இது போன்ற மலை சார்ந்த கோவிலுக்கு முடிஞ்சா போயிட்டு வாங்க. அங்கே போயிட்டு சிவன், முருகன், பெருமாள் அப்படின்னு இவங்க 3 பேரில் யாரை வேண்டுமானாலும் நீங்கள் மனதார வழிபாடலாம். அது மட்டும் இல்லாமல் அறிவுடைய சான்றோருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு விருந்து வழங்குறது, அவங்களுக்கு விருந்து அந்த மாதிரி கொடுக்கறது, இந்த மாதிரிலாம் அவங்களை கௌரவிக்கிறது உங்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குங்க. உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த பழைய வாத்தியார்களை நேரில் பார்த்து பாராட்டுறது, அதே போல் படிக்கக்கூடிய ஏழை பிள்ளைகளுக்கு பேனா, பென்சில், நோட்டு, புத்தகம் இதெல்லாம் வாங்கி கொடுக்கறது ரொம்ப நல்லதுங்க. முக்கியமாக மருத்துவம் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் செய்கிறது, குறிப்பாக செவிலியர்களுக்கு அதாவது நர்ஸுகளுக்கு அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறது, இது போன்ற உதவிகளெல்லாம் நீங்கள் செய்கிறதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லதெல்லாம் நிச்சயமாக அடுக்கடுக்காக நடந்துக்கிட்டே இருக்குங்க. இதெல்லாம் செய்யும்போது கன்னிராசிக்கு இருக்கக்கூடிய அந்த கடும் கோபம் தானா தனியுங்க.
உங்களுடைய பெரும் பகைகள் எல்லாமே விலகி ஓடி போயிடும். மலையில் இருக்கக்கூடிய சுவாமி, அதாவது அந்த மலை மேல் குடியிருக்கும் இறைவனின் அருள் உங்களை வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற போறாருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தேவையில்லாத பிரச்சனைகளை தூக்கி எறிய வைக்க போறார். எல்லா கிரகங்களும் ஒன்று சேர்ந்து உங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ண போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ நல்லதெல்லாம் நடக்க போகுது. இது நாள் வரைக்கும் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போன அந்த சொந்த பந்தங்கள் எல்லாருமே இப்போ தானாக உங்களை தேடி வர போகிறாங்க. உங்கள் வாழ்க்கையில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் இனி அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க. நிறைய பேர் எனக்கு திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லை, நான் போகாத கோவில் இல்லை, நான் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை, நான் பண்ணாத பரிகாரம் இல்லை, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு தினமும் கண்ணீர் சிந்திட்டு இருக்கக்கூடிய என் அன்பு கண்ணீர் ராசிக்காரங்களே கலங்காதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் அழகான குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுதுங்க. அதே போல் நான் படித்து முடிச்சிட்டேன், ஆனால் என்ன படிப்புக்கு, ஆனால் என் படிப்புக்கு ஏற்ற வேலை இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு கவலைப்பட்டு இருக்கிற கன்னிராசி இளைஞர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்றாற் போல் ஒரு நல்ல சூப்பரான ஒரு நல்ல வேலை கிடைக்க போகுதுங்க. உங்களுடைய இல்லத்தில் எப்போவுமே சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. உங்களுடைய தீராத மனக்கவலைகள் எல்லாம் இப்போ நீங்க போகுதுங்க. உங்கள் மனசில் ஒரு பெரிய தெளிவு பிறக்க போகுது. மொத்தத்தில் உங்கள் வாழ்க்கையே ஒரு சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் தடை தாமதம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. நீங்கள் ஆசைப்பட்டபடியே உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாமே நல்லது தாங்க நடக்கும். சொல்லப்போனால் உங்கள் வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலகட்டம் ரொம்பவே அருமையாக இருக்க போகுதுங்க. உங்களோட நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நிறைவேற போகுது. உங்களோட மனசில் தெளிவு அதிகரிக்க போகுது. புதுசாக ஒரு நம்பிக்கை பிறக்க போகுது. அடுத்தவங்க இவனால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட நீங்கள் அழகாக திட்டம் தீட்டி முயற்சி பண்ணி அந்த காரியத்தை நீங்கள் மிகப்பெரிய வெற்றி அடைய போகிறீங்க. உங்களுக்கு இருந்த பழைய கவலைகள் எல்லாமே மெதுவாக குறைய போகுது. குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்பட போகுதுங்க. இது நாள் வரைக்கும் இருந்த சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலக போகுது. மனசுல நிம்மதி ஏற்பட போகுதுங்க. உடல்நிலை ரொம்பவே ஆரோக்கியமா இருக்க போகுது. நல்ல செய்திகள் உங்களை தேடி வர போகுதுங்க. தடைப்பட்ட வேலைகள் எல்லாமே சட்டுப்புட்டுன்னு நடக்க போகுதுங்க. பொருளாதார நிலை மெதுவாக உயர போகுது. உங்களுக்கு புதுசா சேமிப்பு செய்யும் எண்ணம் வரப்போகுதுங்க. உடல் சோர்வு குறைய போகுது. உங்களுடைய உறக்கம் இனி சீரா இருக்க போகுதுங்க. நல்ல மனிதர்களுடைய நட்பு தானா உங்களை தேடி வரப்போகுது. சமூகத்துல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உயரப்போகுதுங்க. வேலை செய்யற இடத்துல பாராட்டு உங்களுக்கு கிடைக்க போகுது. புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. உங்களுடைய கற்றல் திறன், அதாவது கத்துக்கிற ஆர்வம் அதிகரிக்க போகுது. ஆன்மீகத்தின் மீது உங்களுடைய ஆர்வம் அதிகரிக்க போகுது. உங்களுடைய பயம் குறைய போகுது. தன்னம்பிக்கை அதிகரிக்க போகுது. பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்க போகுதுங்க. குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏற்பட போகுது. வீட்டில் சுபகாரியங்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுது. நீங்கள் செல்லக்கூடிய பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு நன்மை தரக்கூடியதாக அமைய போகுதுங்க. வீண் செலவுகள் எல்லாமே குறைய போகுது. உங்களால் நல்ல முடிவுகள் எடுக்க முடியுங்க. இதனால் மன அமைதி கிடைக்கும். உறவுகளுக்கு இடையில் புரிதல் அதிகரிக்கும். உங்களுடைய முயற்சிகள் கண்டிப்பாக வெற்றி பெறுங்க. உங்களுடைய இத்தனை நாள் பொறுமைக்கான பலன் நிச்சயமாக உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைச்சே தீருங்க. எதிர்பார்த்த உதவி தக்க சமயத்தில் உங்களை தேடி வரும். எதிர்கால நம்பிக்கை அதிகரிக்கும். உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க. உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே படிப்படியாக நிறைவேற போகுது. உங்களுடைய வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து கஷ்டத்துக்கும் ஒரு நல்ல தீர்வு கிடைக்க போகுதுங்க. பொதுவாகவே மனிதனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசைகள் இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோடு நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழியை ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சிக்கிட்டே இருக்கணுங்க. அப்படி உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடும். உங்க வாழ்க்கையில் நீ வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுது. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துட்டுருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துட்டுருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசித்து வாழ்கிறது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்தில் தாங்க இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய கன்னிராசிக்காரங்க எப்போதுமே சுறுசுறுப்பானவங்க, அனைவரையும் கவரக்கூடிய வசீகரமானவங்க. இவங்க அனைத்து கலைகளிலும் திறமை பெற்றவங்க. கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு உடையவங்க. எப்போதும் புத்திசாலிகள். யாரிடம் எப்படி பேச வேண்டும், எப்படி பழக வேண்டும் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே தெரியுங்க. கணக்கு வழக்குகளில் கில்லாடியாகவும் அதே சமயம் நேர்மையானவர்களாகவும் இவங்க இருப்பாங்க. கன்னிராசிக்காரங்க எப்போவுமே சோம்பேறி இல்லைங்க. இவங்க தங்களுக்குள்ள இருக்கிற அறிவை சரியாக வெளிக்கொண்டு வந்தால் பெரிய பெரிய உயரங்களை அடையலாம். அடுத்ததாக சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் ஆகிய 4 கிரகங்களும் இனி
வரக்கூடிய நாட்களில் ஒன்றாக கூடி கன்னிராசிக்கு பலவிதமான யோகங்களை தரப்போகிறாங்க. இதனால் கன்னிராசிக்காரங்க வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். குறிப்பாக 5ஆம் இடத்துல இந்த கிரகங்கள் இணையறதுனால கன்னிராசிக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும். வேலை, சொத்து, குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கும். திருமண தடைகள் விலகும். வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் உண்டாகும். குரு வக்ரமம் அடைந்தால் கன்னிராசிக்காரங்களுக்கு வேலை, சொத்து, உடல் நலம், திருமண வாழ்க்கை போன்ற பல விஷயங்களில் சின்ன சின்ன தடைகள் ஏற்பட்டிருந்துச்சு. கடந்த 2 மாதங்களா வேலை இழப்பு, கடன் பிரச்சனை, குடும்பத்தில் குழப்பம், நிம்மதியற்ற சூழல் இது எல்லாத்தையும் நீங்கள் சந்திச்சிருக்கலாம். ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்கள் வேலையில் இருந்த பிரச்சனைகள், கணவன் மனைவிக்குள்ள இருந்த பிரச்சனை எல்லாமே நீங்கள் எல்லாமே அதுலேருந்து வெளியில் வந்துடும். எல்லா இன்னல்களுமே நீங்கள் அனுபவிச்சிருப்பீங்க. அது எல்லாத்துலேருந்துமே நீங்கள் வெளிவர போகிறீங்க. காதல், திருமணம், குழந்தை பாக்கியம், குடும்பத்தில் நிம்மதி ஆகியவை கன்னிராசிக்காரங்களுக்கு இனி உண்டாக போதுங்க. தாய் தந்தையரின் சொத்து பிரச்சனை தீரும். வீடு, இடம், வண்டி, வாகனம் வாங்கும் யோகம் உண்டாகும். வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நல்ல நேரம் நெருங்குகிறது. விசா பிரச்சனை சரியாகும். அங்கே குடியுரிமை கிடைக்கும் வாய்ப்பு கூட இருக்குதுங்க. அரசாங்க ஊழியர்கள் மற்றும் அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய உயர்வு கிடைக்கும். கமிஷன், வியாபாரம், அதே மாதிரி ஐடி இந்த மாதிரி வேலை, வங்கி வேலை, ரியல் எஸ்டேட் போன்ற துறைகள் இருப்பவங்களுக்கு நேரம் ரொம்பவே நன்றாக இருக்குதுங்க. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லாருமே நீ உங்களுடைய தயவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தேடி வர போகிறாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் சொர்க்க வாழ்க்கையாக மாறப்போகுது. மற்றவங்களுக்கு மதிப்பையும் மரியாதையும் தரக்கூடிய கன்னிராசிக்காரங்களே உங்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான பலன்கள் நடக்க போகுதுங்க. இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும். வீண் பிரச்சனையால் மனக்குழப்பம் ஏற்படலாம். அதனால் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. பயணங்களில் தடங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதில் தடங்கள் ஏற்படலாம். எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. வழக்குகள் சம்பந்தமான விஷயங்கள் மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவுமே நல்லதுங்க. தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வேகம் இருக்குங்க. பழைய பாக்கிகள் வசூலாகிறதுல இந்த தடை தாமதம் இனி நீங்க போகுது. போட்டிகள் சமாளிக்கும் திறமை உங்களுக்கு உண்டாக போகுதுங்க. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கூடுதல் பணிச்சுமை ஏற்படும். சக ஊழியர்கள், மேல் அதிகாரிகளிடமிருந்து வந்த மனக்கசப்பெல்லாம் இனி மாறப்போகுது. குடும்பத்தில் நிம்மதி அதிகரிக்கும். உங்கள் கருத்துகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த மனப்பிரச்சனையெல்லாம் காணாம போயிருங்க. கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க. பிள்ளைகளிடம் பாசம் அதிகரிக்க போகுது. பெற்றோர்கள் சொல் பேச்சை கேட்டு நீ நடந்துக்க போறீங்க. பெண்களுக்கு பயணங்களில் எதிர்பாராத தடங்கள் உண்டாகலாம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துக்கோங்க. யோசித்து செய்யும் காரியங்கள் சாதகமான பலன் தரக்கூடியதாக இருக்குங்க. கலைத்துறையினருக்கு புதிய ஆர்டர்கள் விஷயமாக வெளியூர் செல்ல நேரலாம். பழைய பாக்கிகள் வசூலிப்பதில் நல்ல வேகம் காண போகிறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்திட நினைப்பவர்கள் அதற்கான ஆலோசனைகளில் ஈடுபடுறது நல்லதுங்க. அரசியல் துறையினருக்கு வேலைக்காக வெளியூர் செல்லக்கூடிய சூழல் ஏற்படும். கொடுத்த கடனை திருப்பி வாங்க முயற்சி செய்வீங்க. வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். கவனமாக பேசுறது நல்லதுங்க. நண்பர்களிடம் முக்கிய விஷயங்கள்ல ஆலோசனை செய்யறதையும் அடுத்தவர் பற்றி பேசுறதையும் தவிர்ப்பது நல்லதுங்க. மாணவர்களுக்கு கல்வியில எதிர்பார்த்த முன்னேற்றம் கிடைப்பதில் தடை ஏற்படலாம். அதனால் கவனமா படிக்கிறது ரொம்பவுமே நல்லதுங்க. மொத்தத்தில் உங்க வாழ்க்கையில இது நாள் வரைக்கும் தடைப்பட்ட அனைத்து காரியங்களுமே இனி வரக்கூடிய காலங்களில் தங்குதடையின்றி நடக்க போகுதுங்க. கண்டிப்பா நல்லதே நடக்கும். நல்லது மட்டும் தான் நடக்கும். கன்னிராசிக்காரங்களே, மற்றவர்களின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். புத்தி சாதுரியத்தை பயன்படுத்தி காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. செயல்திறன் அதிகரிக்கும். ஆனால் பயணங்களின் போது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல் உண்டாகும். புதிய ஆர்டர்கள் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மேல் அதிகாரிகளின் சொல்படி நடப்பது நன்மையை தரும். சிலர் புதிய வேலைக்கு முயற்சி செய்வார்கள். குடும்பத்தில் சுமூகமான சூழல் காணப்படும். வாழ்க்கை துணை உங்களுக்கு பல விதத்திலும் உதவிகளை செய்வாங்க. உறவினர் வருகை இருக்கும். பெண்களுக்கு உங்களது செயல்களுக்கு மற்றவர்களின் ஆதரவு கிடைக்கும். கலைத்துறையினர் அனுபவபூர்வமான அறிவுத்திறனை உபயோகித்து எதிலும் வெற்றி காண்பீங்க. அரசியல் துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். மாணவர்களுக்கு பெற்றோர் ஆசிரியர் கூடியபடி செயல்படுவது கல்வியில் வெற்றி பெற உதவும். மனோதைரியம் கூடும். கன்னிராசிக்காரங்களே, பணவரவுக்கு குறைவு இருக்காதுங்க. செலவுகளும் அவசியமான செலவுகளாகவே இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். பிள்ளைகள் வழியில் சுப செய்திகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குதுங்க. தந்தை வழி உறவினருடன் வீண் மனஸ்தாபம் ஏற்படக்கூடும் என்பதால் அவர்களுடன் பேசும்பொழுது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசாங்க காரியங்கள் முடிவதில் சற்று இருபடியான போக்கே காணப்படும். நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை தருவதாக இருக்கும். மேலும் உங்களை பொறுத்த வரைக்கும் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. அந்த வகையில் உத்திர நட்சத்திரம் 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் தானும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், தன்னுடன் பழகுபவர்களும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் மேலோங்கும். நிதானமாக பேசுவது காரிய வெற்றிக்கு உதவும். மற்றவர்களின் காரியங்களில் ஈடுபடும் பொழுது கவனம் தேவை. உழைப்பு வீணாகலாம். எனவே திட்டமிட்டு எதையும் செய்வது நன்மையை தரும். தொழில் வியாபாரத்தில்
பேச்சில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. வாடிக்கையாளர்களை அனுசரித்து நிதானமாக பேசுவது நன்மையை தரும். அடுத்ததா அஸ்த நட்சத்திரம். உங்களை பொறுத்த வரைக்கும் கடனுக்கு பொருட்களை அனுப்பும் பொழுது எச்சரிக்கை தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும். மேல் அதிகாரிகளுடன் கவனமாக பேசுவது நன்மையை தரும். குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்குவீங்க. கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை உண்டாகலாம். பிள்ளைகளிடம் கோபத்தை காட்டாமல் அனுசரித்து செல்வது நன்மையை தரும். அடுத்ததா சித்திரை நட்சத்திரம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றிகரமாக முடியும். கோபத்தை குறைப்பது நன்மையை தரும். கலைத்துறையினருக்கு மிகவும் நன்மை பயக்கும் காலமாக இந்த காலம் அமைய போகுதுங்க. தொடர் பணிகளால் களைப்படைவீங்க. வாழ்க்கையின் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. அரசியல்வாதிகளுக்கு உற்சாகமான காலமாக அமையும். கட்சி பணிகளுக்காக கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும். நேரத்தை வீணாக்காமல் உபயோகப்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனம். வரக்கூடிய வாய்ப்புகளை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. வாழ்த்துக்கள். வாழ்க வளமோடு நலமோடு. நன்றி, வணக்கம்.